வழுத்தூரை சேர்ந்த அப்துல் ஜமீல் அவர்கள் சுன்னத் வல் ஜமாத் என்ற ஒரு ஜமாத்தே இஸ்லாத்தில் கிடையாது என்று சொல்கிறார்களே, இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டிருக்கிறார். ஆரம்பத்திலேயே இதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சுன்னத் ஜமாத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற ஒரு ஹதீஸனுடைய விளக்கம். வெற்றி பெறுகின்ற கூட்டம் ஒன்று சொன்ன போது சஹாபா பெருமக்கள் கேட்டாங்கல்ல, அது எந்த கூட்டம்? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொன்னாங்க, மா அன அலைஹி, எந்த பாதையில் நான் செல்கின்றேனோ அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பாதை என்ன? அதான் ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம். இந்த மூணுக்கு தான் ஹதீஸ்னு சொல்லுவோம், சுன்னத்துன்னு சொல்லுவோம். நான் சென்ற பாதை அதுதான் சுன்னத்து. அது சுன்னத்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து அஸ்ஹாபி அப்படின்னு சொன்னாங்கல்ல, எனது தோழர்கள் எந்த பாதையில் செல்கிறார்களோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள். சஹாபா பெருமக்களுக்கு தான் ஜமாத்னு அரபியில் சொல்லணும். ஜமாத்னா கூட்டம்னு அர்த்தம், சஹாபா பெருமக்கள் என்ற கூட்டம்னு அர்த்தம். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் சுன்னத் வல் ஜமாத்தின் பெயர் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கும் பில் ஜமாஅ, ஜமாத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து நீங்க விலகாதீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை வைத்தும் நாங்கள் எல்லாம் ஜமாத்தை பற்றி பிடிக்கக்கூடியவர்கள், அதிலிருந்து விலகாத இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டுதான் அந்த ஜமாத்ங்கிற வார்த்தையே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப சுன்னத்துங்கிறது இருக்குது. ஏன் ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, அலைக்கும் பி சுன்னதி, ஏன் சுன்னத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அபூ தாவூத் திர்மிதிலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் சுன்னத்து என்பது. ஜமாத் என்பது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான். அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இருக்கிறது, இல்லாதது ஒன்றுமில்லை.